நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளை எதுக்கு வெளியில தேடணும்? உங்களுக்கு தான் ஒரு அக்கா பையன் இருக்கான்ல, அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம். அவனை விட வேற நல்ல பையன் இப்ப எங்க கிடப்பான்? என்ன கேட்டா அவனை வச்சுக்கிட்டு வேற மாப்பிள்ளை பார்த்ததே தப்புன்னு சொல்லுவேன். என்ன மாமா? பாரதி, மகா செத்து போறேன்னு சொல்றடா. என்ன மாமா சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மகா ஏதாவது பண்ணிருப்பாடா. பாரதி, நான் தோத்து போயிட்டேன்டா. நான் டோட்டல் ஃபெயிலியர்டா. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு நான் யாரை காட்டினாலும் கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கிற என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை கூட என்னால பண்ணி வைக்க முடியலடா பாரதி. பாரதி, பாரதி மாமா, நான் கேட்பேன், எனக்காக நீ அதை பண்ணணும். சொல்லுங்க மாமா, நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு கல்யாணம் நடக்கலன்னா அவ நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படி அவ கல்யாணம் நடக்கணும்? ஆனா எப்படின்னு தான் ஒன்றும் புரியல மாமா. பாரதி, மாமா உனக்கு ஏதாவது கெட்டது பண்ணுவேன்னு நினைக்கிறியா பாரதி? ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க? நான் இங்கே நிற்கிறேன்னா அது உங்களால தான். நான்லாம் ஊரில் வீதி வீதியாக சாப்பாடு கலைஞ்சி நான்லாம் எப்பயும் செத்து போயிருப்பேன் மாமா. நீங்களும் மகன் பட்ட கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல மாமா. இதெல்லாம் கனவுன்னு ஒரு நிமிஷத்தை கழிச்சிட்டு எந்திரிச்சு உட்கார முடியாதுன்னு தோணுது. கனவெல்லாம் இல்லடா, மகா செத்து போறேன்னு சொல்லி கையை வெட்டிக்கிற ஒரு காலம் வரும்னு நான் நினைச்சு பத்திரப்பமாடா. வந்துச்சுடா. நீ ஏன்டா அழுற? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே மாமா. பாரதி, உன்னை கேட்டா எனக்கு செய்வியாடா? சொல்லுங்க மாமா, நீங்க சொல்லி நான் கேட்காம எப்படி? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? பாரதி, இந்த கல்யாணம் நிக்க கூடாது. வந்தவங்க முன்னாடி அம்மா அசிங்கப்படக்கூடாது. மகா இன்னொரு தடவை செத்து போறத பத்தி யோசிக்க கூடாதுடா பாரதி. பாரதி, நீ நினைச்சா எல்லாம் முடியும். நான் நினைச்சா எப்படி? புரியல மாமா. மகா பக்கத்துல மாப்பிள்ளையா நீ உட்காரு. உனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். சேவியாடா பாரதி? பாரதி, இந்த வீட்டோட மரியாதை, மகாவோட உயிர், நான் உயிரோட இருக்கிறது எல்லாமே உன் கையில தாண்டா இருக்கு. பாரதி, என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ பாரதி. மாமா, நான் போய் எப்படி? உன்னை விட ஒரு நல்ல பையன் எங்க தேடினா கிடைக்கப்பா? கிடைக்க மாட்டேன்டா. உன்னை வீட்டுல வச்சுக்கிட்டு மகாவுக்கு வெளியே மாப்பிள்ளை தேடினது ஏன் தப்பு தாண்டா?
ஆள் இல்லைன்னு உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை மாமா. எனக்கு தெரியும்டா, நீ அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. ஒன்றும் அவசரம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்க. டேய், எனக்கு நீ மகன் வேற வேற இல்லடா. உங்க 2 பேருக்குமே நான் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்டா. பாரதி, நான் வெளியே வெயிட் பண்றேன். நம்ம குடும்பத்தோட மரியாதைய, மகாவோட உயிரை உன்கிட்ட ஒப்படைச்சு வெளியே நிக்கிறேன்டா. நீ சொல்ற பதில தான் எல்லாமே இருக்கு. வரேன்டா. பாரதி, நான் கம்பேல் பண்றேன்னு நினைக்காதடா. பிடிக்கலன்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு. ஆனா நீ சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி பாரதி. எதுக்கு மாமா? இல்ல, நான் கேட்டது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா பாரதி, என்ன தப்பா நினைக்காதடா. ஐயோ, அப்படிலாம் இல்லை மாமா. இல்ல, எல்லா பாரதியும் தூக்கி உன் மேல போட்டது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா. அப்படிலாம் இல்லை மாமா. பாரதி, நிஜமாவே எனக்கு வேற வழி தெரியலடா பாரதி. உன்னை விட்டா வேற யார்கிட்ட நான் கேட்க முடியும் சொல்லு பாரதி. இன்னைக்கு கல்யாணம் நடக்கலன்னா வந்தவங்க மகாவை எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும். நீ தானடா சொன்ன, மகாவை அவளை பத்தி தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டா கஷ்டம். அதெல்லாம் கூட விடு. இனி என் உயிரோட இருக்கணும்னு செத்து போறடா. ஐயோ மாமா, ஐயோ அல்லாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. உங்களுக்கு என்னால பார்க்க முடியல மாமா. முடியலடா, என்னால முடியலடா. அவனுக்கு அது கூட இருக்கட்டும், இன்னும் என் உயிரோட இருக்கணும்னு செத்து போக போறடா. என் மகா செத்து போக போறடா. இது வரைக்கும் நான் ஆரம்பிச்சது ஒன்னாவது ஒழுங்கா நடந்திருக்கா சொல்லு. இந்த கல்யாணத்துல கூட அவ
நடக்குமோ நடக்காதோன்னு அழுதுகிட்டே தான் இருந்தா. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கலடா. இப்போ கல்யாணம் இல்லைன்னு சொல்லி எப்படா எப்படா வீட்டுக்கு கூட்டு போவேன்? பாரதி, அவ வெறுத்து போய் ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்மளால தாங்க முடியுமா சொல்லு? இல்ல இல்ல அப்புறம் நான் உயிரோட இருந்து என்னடா பண்றது? மாமா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது மாமா. பாரதி, இது நடக்கிறது நடக்காது உன் கையில தாண்டா இருக்கு. அவ கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் நீ தாண்டா சரி பண்ணணும். சரியா? நீ சரின்னு சொல்ற ஒரு வார்த்தையில மொத்த பிரச்சனையும் சரியாயிடும்டா. உனக்கு இது எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்குன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலடா. உயிர் முன்னாடி எதுவுமே தெரியலடா பாரதி. நான் முன்ன சொன்னதா, நீ என் சாரதிடா. நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இருக்கிற பாரதி. என்ன வெறுத்துட்டு மட்டும் போயிடாதடா. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? எனக்கு வேற யார மாமா தெரியும்? இப்படிலாம் நடந்தோம் எனக்கு எப்படி இது வரைக்கும் ஒண்ணு ஆகாம இருக்குன்னு எனக்கு கூட புரியலடா. பாரதி, பாரதி, சீக்கிரமா ஒரு பதில் சொல்லு. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. எல்லாம் உன் கையில தான். நான் வெளியே நிக்கிறேன். அப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அவருக்கெல்லாம் தோணல, பாட்டி தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க. யார் சொன்னா என்ன? அப்பா ஏன் பாரதி கிட்ட போய் கேட்கணும்? அவன் என்னடி பண்ணா? அப்பா எங்க? மகா வெளியே தான் இருக்காரு. நில்ல மகா, நீ வெளியே போனா நல்லா இருக்காது. நான் அப்பாவை பார்க்கணும். இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இது தப்பில்லையா சுபா? எனக்கும் ஒன்னும் புரியல மகா, என்ன சொல்றதுனே தெரியல. என்னம்மா? பாரதி கிட்ட என்னப்பா கேட்டீங்க? சொல்லுங்கப்பா, என்ன கேட்டீங்க? அவன் முன்னாடி இருந்தோம் வேற எங்கெல்லாமோ மாப்பிள்ளை தேடுனது என் தப்பு தான். அவனை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பானா சொல்லு? என்ன பேசுறீங்கப்பா? இப்போ இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன ஆயிட போகுது? என்னம்மா ப்ளீஸ் வேணாம்மா, அப்படி பேசாத. பேச்சு கூட அப்படி சொல்லாத. திடீர்னு பாரதி கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது தப்பு இல்லையாப்பா? அம்மா, உனக்கு அவனை பிடிக்கலையா? அப்படி இல்லப்பா, நம்ம கஷ்டத்துக்காக அவனை பழி வாங்குற மாதிரி இருக்கு. அம்மா, அவன் வேற யாரும் இல்லம்மா. அவனும் நீயும் எனக்கு வேற வேற இல்ல. ரெண்டு பேருக்கும் நான் கெட்டது நினைக்கவே மாட்டேன்டா. அப்பா, அது அப்படி இல்ல. இது ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தானே? யாருக்குமா? உனக்கு சொல்றியா இல்ல அவனுக்கு சொல்றியா? ரெண்டு பேருக்கும் தான்ப்பா. ரெண்டு பேருமே நீங்க சொன்ன கடல்ல கூட குதிப்பாங்க. அப்புறம் இத மட்டும் வேணான்னு சொல்ல போறாங்களாப்பா? என்ன விடுங்க, இந்த ஸ்டேஜ்ல எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஆனா பாரதி யாருக்கோ புடிச்சு கட்டி கொடுக்கறது மாதிரி நினைக்கிறீங்கம்மா? இத அப்படி சொல்லலப்பா. எனக்காக பாரதியை ஃபோர்ஸ் பண்றது தப்புப்பா. என்னை இப்படியே விட்டுருங்க. அம்மா, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. பாரதிட்டு சொல்லியிருக்கேன், அவனா யோசிச்சு பதில் சொல்லட்டும்.
யாருக்கும் விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அதே மாதிரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணம் நடக்காது. ஆனா பாரதிய வேணான்னு சொல்ல உனக்கு ஒரு ரீசனும் இருக்கிறதா எனக்கு தோணல. அம்மா கொஞ்சம் பொறுமையாடுறா, எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கலன்னா அதை தாங்கிக்கிற சக்தி இங்க யாருக்கும் இல்லடா. நடந்ததெல்லாம் நல்லதுன்னு, இனி நடக்க போறதும் நல்லதுக்குன்னு நம்ம நம்புவோம். இப்ப கூட பாரதி முடியாதுன்னு சொல்லிட்டா அதை தாங்க முடியும்னு எனக்கு தோணல. உன் மனசுக்கு அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்பா, மகாவை பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணு ஜனனி? மாமாட்ட நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நீ நான் மாமா ஏன்ட்ட
சொல்றான். இந்த இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவன் என்ன அவனே தெரியல. நான் என்ன பண்ணணும் ஜனனி? தெரியல. நீ நினைக்கிறதுதான் பாரதி, நானும் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நிக்க கூடாது. மகாவோட உயிருக்கு முன்னாடி இது எதுவுமே பெருசு இல்ல. அப்போ நீ நான்